Good morning students. Today we have learned about the topic is sixth science matter around us. அதாவது நம்ம சுற்றி உள்ள பொருட்கள்லாம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா? சரி வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்டர்ஸ்னா என்ன? அதாவது பருப்பொருட்கள். மேட்டர்ஸ்னா என்னது? பருப்பொருட்கள். பருப்பொருட்கள் என்றால் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு இது காட்டுற பாருங்க. இது என்னது? டஸ்டர். டஸ்டர் இது வந்து என்னது? ஒரு பருப்பொருளா என்னது? பருப்பொருள். ஏன் பருப்பொருள் அப்படின்னா இதுக்குன்னு மாஸ் இருக்கு. தென் இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய மற்றும் நிறைய உடைய பொருட்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? பருப்பொருள்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? பாருங்க, இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய மற்றும் நிறைய உடைய பொருள் பருப்பொருள் எனப்படும். ஓகேங்களா? இது எல்லாமே அப்படிதான் இருக்கும். Anything which has occupied the space and has mass. அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கும். தென் அதுக்கு ஒரு சின்ன மாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? This factor is also known as the matters. First matters என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பையனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து ஒரு குட் ஹேபிட்டும் இருக்கும், ஒரு பேட் ஹேபிட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம மேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்கும், ஒரு பேட் ஹேபிட் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஃபிசிக்கல் நேச்சர் என்னது? அதோட ஃபிசிக்கல் நேச்சர் அதாவது இயற்பியல் பண்புகள் எப்படி இருக்கும், தென் அதோட வந்து கேரக்டரைசேஷன் அதோட சிறப்பியல்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அதாவது அதோட இயற்பியல் தன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான். ஸ்டார்டிங்கில் இதோட ஃபிசிக்கல் நேச்சர் என்னது தான்? அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்குபை த ஸ்பேஸ், அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்ளும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பற்றி நிறைய தத்துவ அறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்ன ஹிண்ட்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பையனை பற்றி எங்களை வந்து கேட்டான் அப்படின்னா அந்த பையனோட பிஹேவியர் வந்து என்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் என்ன பண்ணுவேன், இந்த பையன் நல்ல பையன், இந்த பையன் படிப்பான் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேற சாட்டை அது ரியா சாட்டை ஏதோ கேட்குறாங்க, அதே பையனை ரியா சாட்டை வந்து ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க இந்த பையன் எப்படி சார் அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்லுவார், அந்த பையன் வந்து ரியா சாட்டை வந்து எப்படி நடந்துக்கிறானோ அதை பொறுத்து என்ன பண்ணுவார், அவர் சொல்லுவார் அந்த பையன் வந்து நல்ல பையன், அந்த பையன் வந்து கெட்ட பையன், இப்படி வந்து எப்போ பார்த்தாலும் கிளாஸில் பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு. ஸோ அப்போ அதே மாதிரி இப்போ இதுக்கிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இதை பற்றி ஆராய்ச்சி அதுக்கு ஒரு கருத்து அவர் சொல்லுவார். அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், சரி அவர் இது பண்ணியிருக்காரு, அப்போ அவருக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் பண்ணலாம், நீங்கள் எல்லாரும் பண்ணுவீங்கல்ல, அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான், ஸோ நானும் என்ன பண்ண போகிறேன், அடுத்த தடவை படித்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கல்ல. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், அதே பொருள் என்ன பண்ணலாம், நம்ம ரிசர்ச் பண்ணலாம். ரிசர்ச் பண்ணி அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்தை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. சரிங்களா? பாருங்க, அது அப்படி பார்க்கும்போது அதில் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மேட்டர்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. மேட்டர்ஸ் ரிசர்ச் பண்ணி அதோட ஃபிசிக்கல் நேச்சர் எப்படி இருக்கும், அதோட ஃபிசிக்கல் நேச்சர் எப்படி இருக்கும், அதோட கேரக்டரைசேஷன் என்னெல்லாம் இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. அதில் கனடா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பருப்பொருளில் உள்ள சிறிய துகளை பேராமனு என்கிறோம் அப்படின்னு. சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு, பருப்பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ஆட்டம்ஸா இருக்கக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன ஆட்டம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸா இருக்கும். அப்ப அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லினா அந்த பார்ட்டிகிள்ஸ் ஃபுல்லா நான் என்ன சொல்றேன், பேராமனு அப்படின்னு சொல்றேன். அப்போ இதே பார்த்துக்கிட்டு இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அதாவது டெமாக்ரிட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்றாரு அப்படின்னா பருப்பொருளில் உள்ள சிறிய துகளை நான் அட்டாமஸ் என்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அட்டானமஸ் கிடையாது, அட்டாமஸ். சரிங்களா? அட்டானமஸ் அப்படின்னா தன்னிச்சையாக எழுதக்கூடியது. அட்டாமஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ கனடா அப்படிங்கிறவரு நான் பேராமனு அப்படின்னு சொல்றேன், டெமாக்ரிட்ஸ் அப்படிங்கிறவரு நான் அட்டாமஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு என்ன பண்றாங்க, அதோட பிசிக்கல் நேச்சரை வந்து இது ஒரு கன்வே பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அப்போ சரி பிசிக்கல் நேச்சர்ஸ் வந்து என்ன, அப்போ அதோட பிசிக்கல் நேச்சரே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, அதோட பிசிக்கல் நேச்சரே அது வந்து ஒரு சம் பேஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் அதோட கேரக்டரைசேஷன், அதாவது அதோட கேரக்டரைசேஷன் வந்து எப்படி இருக்கும், அதோட சிறப்பியல்புகள் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பருப்பொருட்களோட துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி இருக்கும். அதாவது பருப்பொருட்களோட துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி இருக்கும் அப்படின்னா particles of the matter have the lot of the space. ஓகேங்களா? particles of the matter have the lot of the space. lot of space வந்து இதுல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா பருப்பொருட்களின் துகள்களுக்கிடையே அதிக அளவு இடைவெளி இருக்கும் அப்படின்னு. அதாவது the particles of the matter have attractive force each other.
ஓகேங்களா? அதாவது particles of the matters have the attractive force. சரிங்களா? அது ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈர்ப்பு விசையை கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காண்டி இப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காங்க பாரு, பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 36ல உனக்கு வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கிளாஸ்ல வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு சுகரை மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்கானா, அது ஏன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பாருங்க. அதாவது இந்த ரெண்டு சிறப்பியல்புகளையும் அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணி காட்டியிருக்காங்க. சரிங்களா? எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது let us add the spoon of the sugar glass of water. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ணிக்கோ, ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோ, அந்த வாட்டர்ல கொஞ்சோண்டு சுகரை வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணு, மிக்ஸ் பண்ணி. அப்படி நீ மிக்ஸ் பண்ணும்போது அந்த சுகர் என்ன ஆகும், அந்த வாட்டர்ல டிசால்வ் ஆகிடும். சரிங்களா? அந்த சுகர் வந்து என்ன ஆகிடும், வாட்டர்ல ஃபுல்லா டிசால்வ் ஆகும். அப்போ அதுக்கு டிசால்வ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரிங்களா? அதுக்கு ரீசன் வந்து எதுல இருந்து வருது அப்படின்னா அதோட கேரக்டரைசேஷன்ல இருந்து தான். ஏன் அப்படி கேரக்டரைசேஷன் இருந்து நம்ம வந்து அதை வந்து ரிகார்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா லாட் ஆஃப் ஸ்பேஸ். சரிங்களா? அதாவது the particles of the matters have the lot of space. அது எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு அதிக இடைவெளியுடன் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பருப்பொருட்கள் எல்லாமே. இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு. அப்போ பருப்பொருட்களில் வந்து ரெண்டு சிறப்பியல்புகள் இருக்கு. ஒன்று லாட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கும், இன்னொன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு இருக்கும்போது நீ வந்து பருப்பொருட்களுக்கு இருக்கும்போது அது மாதிரி வாட்டர் மாலிகுலுக்கு இருக்க தானே செய்யும். ஸோ அப்போ நீ என்ன பண்ணுற, ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கிட்டு சுகர் வந்து ஆட் பண்ணும்போது இது சுகரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்பேசஸ் இருக்குல்ல, அந்த சுகரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்பேசஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எல்லாமே வாட்டர் மாலிகுலர் உள்ள ஸ்பேஸோட என்ன ஆகிடும், அட்டாச் ஆகிடும். சரிங்களா? அது அட்டாச் ஆகிறதுனால என்ன ஆகுது, வாட்டரில் வந்து சுகர் வந்து டிசால்வ் ஆகுது. சரிங்களா? இதுதான் ஒரு மெயின் ரீசன். அதுதான் அவர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த படம் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இதை பொறுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேட்டர்ஸ் எல்லாமே வந்து எத்தனை வகையாக பிரிக்கப்படுது. சரிங்களா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்ஸ். There are the three physical status of the matters. The matter can be grouped into the solid, liquid and gases. அதாவது there are the three physical states of the matters அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது எல்லாமே எப்படி குரூப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், இன்னொன்று கேஸ் ஸ்டேட். சரிங்களா? மூணு ஸ்டேட்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த மேட்டர்ஸ் வந்து பிரிச்சு காட்டியிருக்காங்க. அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியுங்க சாலிட் ஸ்டேட்னா என்னது, எக்ஸாம்பிளுக்கு வந்து சாலிடா இருக்கக்கூடியது. சரிங்களா? இட் இஸ் அ சாலிட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட் அப்படிங்கிறது வாட்டர். கேஸ் ஸ்டேட் அப்படிங்கும்போது கேஸ் மாலிகுல்ஸ். அதாவது எப்படி கேஸ் மாலிகுல்ஸ்னா மெழுகுவத்தில இருந்து வரக்கூடிய புகை, அப்புறம் வந்து ஊதுவத்தில இருந்து வரக்கூடிய புகை, இதெல்லாம் என்னது கேஸ் மாலிகுல்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணி காட்டியிருக்காங்க. தென் அடுத்து பாருங்க, பேஜ் நம்பர் 37ல உனக்கு கொஞ்சம் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த ஃபிகர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், இந்த ஃபிகர்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், அதாவது இது எல்லாமே வந்து சரி நான் ஒன்று கேட்குறேன், இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் என்னது, இந்த யூனிட் வச்சு சொல்லுங்க. இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே என்னது ஃபர்ஸ்ட்? இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து மேட்டர்ஸ் தான். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து லாட் அதாவது ஒரு சம் ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும், ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும். தென் அண்ட் ஹேஸ் த மாஸ் இருக்கும் அதுல. சரிங்களா? அண்ட் ஹேஸ் தி மாஸ். அப்போ அதில் வந்து ஒரு மாஸ் இருக்கும், ஒரு சம் ஃபேஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதில் உள்ள எல்லா பொருட்களுக்குமே மாஸ் இருக்கும், அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே நமக்கு என்னதுதான் மேட்டர்ஸ். அப்போ இந்த மேட்டர்ஸை பொறுத்து நம்ம இதில் உள்ளக்கூடிய பொருட்களை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து அதாவது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது தனியாகவும், சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது தனியாகவும், கேஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது தனியாகவும் என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட்டாக பிரிக்கலாம். சரிங்களா? அது நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஒரு டேபிள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதாவது மேலே உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் பாரு. அந்த மேலே உள்ள பொருட்களில் வந்து எந்தெந்த பொருட்கள்லாம் நீரில் போட்டால் உள்ளக மூழ்கி போகும், எந்தெந்த பொருட்கள்லாம் நீரில் போடும்போது மேலே மிதக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், தனியாக பிரித்து எழுத அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? இந்த டேபிளை நீங்கள் ஃபில் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். பேஜ் நம்பர் 37ல ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. க்ரீனு ப்ளூ எல்லோ கலர் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஃபர்ஸ்ட் திங்ஸ் தட் ஃப்ளோட். அதாவது நீ வாட்டர்ல ஏதாவது ஒரு பொருளை போட்ட அப்படின்னா அது மிதக்கும்ல, அந்த பொருளை வந்து இதில் வந்து என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். அதே மாதிரி திங்ஸ் தட் த சிங்க், அதாவது வாட்டர்ல ஏதாச்சும் ஒரு பொருள் போடும்போது அது வந்து உள்ளக்க மூழ்கி போதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் போட்டால் மிதக்கும், எந்தெந்த பொருட்கள்லாம் போட்டால் உள்ளக்க மூழ்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். சரிங்களா? அடுத்த டாபிக் பாருங்க, பேஜ் நம்பர் 38. டிஃப்யூஷன் என்ன அப்படின்னா தமிழில் வந்து விரவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்து கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் விதம்.
ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக்கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் விதம். அதாவது துகள்னால தெரியும் particles. சரிங்களா? அப்போ the tendency of the particles the spread out the order to occupy in available space is called the diffusion. அதாவது அந்த tendency of particles அதுல இருக்கக்கூடிய particles எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து ஆக்குபை பண்ணியிருக்க முடியதா இருக்கும். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய particles சரிங்களா? particlesனா துகள்கள். அந்த துகள்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணு ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் உணர முடியும் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னது அப்படின்னா ஊதுவத்தி. நம்ம ரூம்ல வந்து ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஊதுவத்தி என்னது சாலிட் ஸ்டேட் இருக்கக்கூடியது. சரிங்களா? அதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஏற்றி வைக்கும் போது அதுல இருந்து கேஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஸ்ப்ரெட் ஆக அந்த கேஸ் வந்து ஒரே இடத்துல சாலிடா நிற்காது. அது வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸ்ப்ரெட் ஆகி அந்த ரூம் ஃபுல்லாவே கவர் பண்ணிடும். இட் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் தி டிஃப்யூஷன். சரியா? இதான் என்ன சொல்லுவோம் விரோதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கும் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஜ் நம்பர் 38ல மேல ஒரு டேபிள், அப்புறம் ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்டு, அப்புறம் ஒரு வாட்டர் மாலிகூல் எடுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீ என்ன பண்ற அப்படின்னா ஒரு ரூம்ல கொஞ்சம் வாட்டர் எடுத்து வச்சிருக்க ஒரு பாத்திரத்துல, இன்னொரு இது வந்து ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சிருக்க, இன்னொன்று ஒரு புக்கோ அல்லது ஏதோ ஒன்று வச்சிருக்கேன். சரியா? ஒரு டேபிள் மேல புக்கோ ஏதோ ஒன்று வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ற அப்படின்னா வெளியே போயிட்டு வந்து பார்க்கும்போது அந்த வாட்டர் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அந்த வாட்டர்ல வந்து கொஞ்சம் இங்க் மிக்ஸ் பண்ணிட்டு போறோம். சரியா? அந்த இங்க் என்ன பண்ணிடும் மிக்ஸ் பண்ணிட்டு போறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா புக் வந்து அந்த ஸ்டேட்லேயே தான் இருக்கும். புக் வந்து என்ன ஆகாது சேஞ்சஸ் ஆகாது. ஏன் சேஞ்சஸ் ஆகாது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம வந்து எந்த ஒரு ஃபோர்ஸையும் அப்ளை பண்ணாத வரைக்கும். சரிங்களா? அந்த சமமான ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண மட்டும் தான் என்ன ஆகும் திஸ் இஸ் மூவ். சரிங்களா? அப்போ வந்து அது வரைக்கும் என்ன ஆகுது சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அப்போ அது வரைக்கும் அந்த பொருள் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வாட்டர் மாலிகுல்ல வந்து அந்த இங்க் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும் அந்த வாட்டர்ல ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த வாட்டர்ல ஃபுல்லாவே என்ன ஆகிடும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அப்போ இன்னொன்று கேஸ் வச்சிருந்தோம்ல, அதாவது ஊதுவத்தி ஏற்றி வச்சிருந்தோம்ல, அதோட கேஸ் எல்லாமே என்ன ஆகும் ஸ்ப்ரெட் ஆகி அந்த ரூமை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். ஸோ அப்போ இதே மாதிரி உள்ள பொருட்கள் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா விரோதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இதுல இருந்து நம்ம வந்து எதை மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா கேஸ் மாலிகூல்ஸா இருந்தாலும் சரி, வாட்டர் மாலிகூல்ஸா இருந்தாலும் சரி, இடத்துக்கெல்லாம் மாறிடும். சரிங்களா? கேஸ் மாலிகூல்ஸா இருந்தாலும் இப்போ வந்து என்ன ஆகும் கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். அது மாதிரி வாட்டர்ல வந்து நம்ம வந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து வாட்டர் ஃபுல்லாக என்ன ஆகுது ஸ்ப்ரெட் ஆகுது. பட் இந்த சாலிட் ஸ்டேட் இருக்கிறதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸை கொடுக்குற வரைக்கும் அந்த பொருள் எப்படி தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கீழே அதாவது பேஜ் நம்பர் 38ல கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. particles in a solid, particles in a liquid and particles in a gas. அதாவது திண்மத்துல வந்து அந்த துகள்கள் வந்து எப்படி இருக்கும், particles வந்து எப்படி இருக்கும், அது திரவத்துல எப்படி இருக்கும், வாயுல எப்படி இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ளதா என்னது திண்மத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதுல பாருங்க அது வாட்டர் இது ஃபுல்லாவே எப்படி இருக்குன்னு பாருங்க. திண்மத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ், அதாவது அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒன்று பைண்டிங்கா இருக்கு, ஒண்ணுக்கு ஒன்று பைண்டிங்கா இருக்கு. அதே வந்து பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட்ல பாருங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி இருக்கு. சரியா? அதே வந்து பார்ட்டிகல்ஸ் இன் கேஸ்ல பாருங்க அதாவது ஒரு மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கான். இது இங்க இருந்து மூவ் ஆகிற மாதிரி, இது இங்க இருந்து மூவ் ஆகிற மாதிரி, இது இங்க இருந்து மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்ப இதான் இது வந்து சாலிட் இருக்கக்கூடியது, இது லிக்விட் இருக்கக்கூடியது, இது கேஸ்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்ப இதுல இருந்து அவன் ஸ்ப்ரெட் பண்ணி என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. இது மூணையும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் இதுல in solid particles are tightly packed with the very little space between them. சரிங்களா? அதாவது சாலிட் இருக்கக்கூடிய எல்லாமே எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கான், டைட்லி பேக்டா இருக்கும், ஒண்ணுக்கு ஒன்று நெருக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கும், வித் வெரி லிட்டில் ஸ்பேஸ். சரிங்களா? அது போக வந்து சின்ன சின்ன இடைவெளிகளை மட்டும்தான் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஒவ்வொன்றும் டைட்லி பேக்டா இருக்கும், இன்னொன்று சின்ன சின்ன இடைவெளிகளை மட்டும் கொண்டதா இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோன், STONE ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். It's the same thing the particles liquid. Particles liquid என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா particles in liquids are arranged in the random. சரிங்களா? or irregular way. அது எல்லாமே வந்து ரேண்டம் அரேஞ்ச் இந்த ரேண்டம் அண்ட் irregular way. அதாவது ரேண்டமா இருக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது வந்து தாறுமாறா irregular இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி இருக்கக்கூடிய வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர். லிக்விட் ஸ்டேட் எக்ஸாம்பிள் வாட்டர். தேர்ட் ஒன் particles in a gas. சரிங்களா? கேஸ்ல வந்து எப்படி இருக்கும், the particles in a gas are arranged in the far porch. They move
ஃப்ரீலி, அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அதிக இடைவெளியுடன் இருக்கும். சரியா, அதிக இடைவெளியுடன் இருக்கும், நகரும் தன்மையுடையதாகவும் இருக்கும். சரிங்களா, அதான் ஒரு மூவாகிற மாதிரி ஒரு 6 மாதிரி கொடுத்துருக்காங்க. மூவாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே மூவாகிற மாதிரி, இங்கேருந்து இப்படி மூவாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒன்றுக்கு ஒன்று அதிக இடைவெளியுடையதாகவும் இருக்கும். இன்னொன்று என்ன ஆகும், மூவாகிற மோஷனில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். கேஸ் மாலிகுல்ஸ் எக்ஸாம்பிள் வந்து சரிங்களா. சரி, ஓகே. இப்போ பாருங்க பேஜ் நம்பர் 39 பாருங்க. பேஜ் நம்பர் 39ல டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க. ஒரு 3 fill in the blanks மாதிரி கொடுத்துருக்கான். நேம் an object which lit brittle and transparent, அதாவது நொறுங்கும் மற்றும் ஒளி ஊடுருவும் தன்மை உள்ள பொருட்களை பொறுக்க. சரிங்களா, நொறுங்கும் மற்றும் ஒளி ஊடுருவும் தன்மை உள்ள பொருட்களை பொறுக்க அப்படின்னு கொடுத்துருக்கான். அது என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க எழுதிக்கோங்க. நேம் an object which can be stitched, அதாவது நீளும் தன்மையோட பொருட்கள் எதெல்லாம் வந்து ஸ்டிச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நேம் தி டூ ஆப்ஜெக்ட் வித் தி என் பெண்டு, வளையும் தன்மையுடைய பொருட்கள் வந்து என்ன அப்படிங்கிறது. சரிங்களா, ஸ்டிச் ஆகக்கூடிய பொருள், வளையும் தன்மையுடைய பொருள், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து டிரான்ஸ்பரண்ட், அதாவது ஒளி ஊடுருவு தன்மையுடைய பொருட்கள். இது மாதிரி உள்ள பொருட்களை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க எடுத்து எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சரிங்களா, சரி, ஓகே. இப்போ பேஜ் நம்பர் 41 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 41ல ஒரு டேபிள் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, மைண்ட் மேப் மாதிரி. பேஜ் நம்பர் 41ல 41ல ஒரு 9 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா மேட்டர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி ஒரு 9 மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்டர்னா என்ன, அது என்ன பிரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ், பியூர் சப்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் மிக்சர், செகண்ட் ஒன் என்னது மிக்சர். அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ்னா தூய பொருள்னு இருக்கும். சரிங்களா, பியூர் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது தூய பொருள். மிக்சர் அப்படின்னா அதில் வந்து கலந்துருக்கக்கூடியது, கலவைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இதை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இது ரெண்டா பிரியுது. ஒன்று எலமெண்ட், ஒன்று என்ன சொல்லியிருக்கான் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொன்று வந்து காம்பவுண்ட், இன்னொன்று காம்பவுண்ட். அதே மாதிரி இந்த மிக்சரை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒன்று ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹோமோஜீனியஸ் மிக்சர், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஹோமோஜீனியஸ் மிக்சர், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அதாவது பதிவு பொருட்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த அப்ரூவ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நிறைய பெற்றிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து ரெண்டா பிரியுது. ஒன்று வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் தூய பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இன்னொன்று மிக்சர் கலவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இந்த தூய பொருள் வந்து ரெண்டா பிரியுது. ஒன்று வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்னா தனிமம் அப்படிங்கிறது, காம்பவுண்ட் அப்படின்னா சேர்மம். சரிங்களா, தனிமம் அப்படின்னாலே அதில் தெரியுது தனித்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. சரிங்களா, அப்புறம் இன்னொன்று மிக்சர் அப்படிங்கிறது ரெண்டா பிரியுது. ஒன்று வந்து ஹோமோஜீனியஸ், அதாவது ஒரு படிதான கலவை. ஹோமோஜீனியஸ்னா ஒரு படிதான கலவை. ஹெட்ரோஜீனியஸ் அப்படிங்கிறது இருபடிதான கலவை. சரியா, அப்போ இதுல இருந்து என்ன இருக்கு பாருங்க. இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ்னா நமக்கு தெரியும், அதாவது தூய பொருள். அந்த மிக்சர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேட்டரை வந்து ரெண்டா பிரிக்கிறோம், தூய பொருளாகவும் பிரிக்கிறோம், கலவையாகவும் பிரிக்கிறோம் அப்படின்னு. சரிங்களா, பருப்பொருட்களையே தூய பொருட்களாகவும் இருக்கு, கலவை கலந்து அதாவது கலந்த பொருட்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இப்போ இதுல ரெண்டா பிரியுதுல, தனிமம்னா என்னது, சேர்மம்னா என்னது, அதாவது காம்பவுண்ட்னா என்னது, இன்னொன்று என்னது எலமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ தனிமம் அப்படிங்கிறதுனா என்ன பாருங்க. தனிமம் என்பது ஒரு சிறிய துகள்களான ஒரே வகை அணுக்களால் ஆனது. சரிங்களா, தனிமம் அதாவது எலமெண்ட் அப்படிங்கிறது made up of same kind of the atom. So made up of the same kind of the atom, same kind of atoms is called the element. அதே காம்பவுண்ட் அப்படிங்கிறது, காம்பவுண்ட் எப்படி எடுப்பாங்கன்னா காம்பவுண்ட் இஸ் தி சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை தி கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலிமெண்ட். இதுல வந்து is the same kind of the element மட்டும் தான் இருக்கும். சரியா, same kind of atom மட்டும் தான் இருக்கும். It is also known as called the element. சரிங்களா, இதுல வந்து 2 or more elements, 2 or more elements இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா, அப்புறம் ஹோமோஜீனியஸ்னா என்னது, ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஒருபடிதான கலவை. சரியா, ஒருபடிதான கலவைனா இஸ் தி சேம் திங்ஸ், இதே மாதிரி தான் சேம் கைண்ட் ஆஃப் ஆகும். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா இருபடிதான கலவை. சரியா, இது ஒருபடிதான கலவை அப்படின்னா அதாவது ஒருபடிதான கலவை அப்படிங்கும்போது இஸ் தி சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்க்க முடியாது, எலமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இது. சரிங்களா, ஹெட்ரோஜீனியஸ் அப்படிங்கிறது இருபடிதான கலவை, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட. சரியா, ஒன்றுக்கும் மேற்பட்ட கலவைகள் தான் சொல்றோம் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, அடுத்து பார்த்தோம்னா
இந்த டேபிள்ல இருந்து மேல வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 41ல மேல வந்து some kinds of notes கொடுத்திருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க a pure substance is made up of only one kind of particle அதாவது ஒரு தூய pure substance அப்படிங்கிறது சரிங்களா ஒரு தூய பொருள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே தன்மையுடைய துகள்களாக இருக்கும் சரியா தூய பொருள் அப்படிங்கிறது ஒரே தன்மையுடைய துகள்களாக இருக்கும் அப்படின்னு சரியா இந்த தூய பொருட்களை வந்து நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா தனிமங்களாகவும் பிரிக்கலாம் சேர்மங்களாகவும் பிரிக்கலாம் சரிங்களா எலமெண்டாகவும் பிரிக்கலாம் காம்பவுண்டாகவும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலவை அதாவது இது வந்து தனித்து இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கலவை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டது சரிங்களா ஒன்றுக்கும் மேற்பட்ட துகள்கள் இருக்கக்கூடியது இப்போ இதை என்ன பிரிச்சிருக்காங்க ஹெட்ரோஜீனியஸ் அண்ட் ஹைட்ரோஜீனியஸ் is the element அப்படிங்கும்போது same kind of the atom compound அப்படிங்கிறது two or more element இதுல atoms வரும் இதுல element வரும் ரெண்டு மாத்தி போட்டுறக்கூடாது சரிங்களா two or more kind of the elements அப்படிங்கிறது சரிங்களா so the homogeneous அப்படினா ஒருபடிதான கலவை heterogeneous அப்படினா இருபடிதான கலவை தெரியும் அதுல இருந்து அதாவது அந்த homogeneous heterogeneous இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா அதோட ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் சரியா அதாவது ஒருபடிதான கலவை அப்படினா அது வந்து ஒரே ஒரு atom molecules அது ஒரே ஒரு இது மட்டும் தான் heterogeneous அப்படினா ஒன்றுக்கு மேற்பட்ட கலவைகள் சரிங்களா சோ ஓகேவா இது வரைக்கும் இன்னைக்கு பார்க்கலாம் ரிமைனிங் உள்ளத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் சரிங்களா ஓகே थैंक यू